அந்த மருத்துவக் கல்லூரியுடைய மதிப்பு 300 கோடி ரூபாய். எந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் கார் நிறுத்துவதற்கென்று அண்டர் கிரவுண்டே கிடையாது. ஏன்னு சொன்னா 27 ஏக்கர்ல பிரம்மாண்டமா இருக்கு. நாளை பிற்காலத்தில் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி பிற்காலத்தில் அதை அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது. பணிக்கு வரக்கூடிய மருத்துவர்களும் கல்வி பயில வரக்கூடிய மாணவர்களுடைய வாகனங்கள் எந்தவித இடையூறும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கீழ்த்தளத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். பார்த்து அந்த மருத்துவக் கல்லூரியுடைய வரைபடம் பெங்களூரில் இருந்து ஒரு தனியார் ஆர்கிடெக்ட் மூலமாக டிசைன் செய்து கொண்டு வரப்பட்ட ஒரு கட்டிட வரைபடம். அந்த அளவிற்கு பார்த்து செய்ததால் தான் நேற்று வந்த மதிப்பீட்டு குழு தானே சார், மதிப்பீட்டு குழு கூட அங்கே வந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய மருத்துவக் கல்லூரியை பார்த்து வியந்து பாராட்டி சென்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழுவுடைய தலைவர் எனக்கு போன் பண்ணி பேசினார். முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் காலேஜ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். மட்டுமல்ல 18 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நொய்யல் பாசன திட்டம் 18 ஆண்டு காலம் தடை உத்தரவு பெற்று தண்ணீர் வரவில்லை. திருப்பூர் சாயக்கழிவு நீரால் அந்த பகுதிகள் மாசடைந்து விட்டதால் விவசாயிகள் தடையாணை பெற்றிருந்தார்கள். ஒரத்துப்பாளையம் டேம் தேக்கக்கூடாது, ஆத்துப்பாளையத்திலிருந்து வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்று ஒரு தடையாணை இருந்தது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு முயற்சி செய்து மாண்பு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி ஆத்துப்பாளையம் அணை தேக்கி கார்வெள்ளி டேம்ல தண்ணி தேக்கி நல்ல தண்ணீரை தேக்கி தடையாணை பெற்றவரிடத்தில் பேசி தடையாணையை நீக்கி இன்று நொய்யல் வாய்க்காலில ஒரு வார காலமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிலர் வெற்று விளம்பரம் தேடுவதற்காக அங்க போய் போட்டோக்கு போஸ் கொடுத்து வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு பேப்பருக்கு பேட்டி கொடுக்கலாம். அதற்கு ஒரு வருட காலமாக முயற்சி செய்தவன், ஒரு வருட காலமாக அதனுடைய என்ன திட்டங்கள் என்பதை சொல்லி 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த கால்வாயில் அனைத்தையும் தூர்வாரி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குநர்களுக்கு தெரியும். ஒரே அரசாங்கம் நினைத்தால் ஒரே நாளில் தடையானை நீக்கிவிட்டு தண்ணீர் கொண்டு வரலாம் என்று பொய் சொல்லி வெற்றி விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு முன்ன பதவியில் இருந்தார்கள். அப்போ ஒரு நாள் இல்லையா? 7-8 வருஷம் எம்எல்ஏ, 4.5 வருஷம் மந்திரி. அதையெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் மனதில் இது தண்ணீர் வருமா வராதா என்று இருந்த சூழ்நிலையை போக்கி முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்ன உடனேயே அதற்கு உத்தரவிட்டு அதற்கு ஆணையில் பிறப்பித்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்பதை அரவக்குறிச்சி பகுதி மக்கள் என எந்த தொகுதிக்குள்ளே வருது, கரூர் தொகுதி வரைக்கும் வரும். தேர்தல் காலங்களில் திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். சில பேர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு அந்த வாக்குறுதியை மறந்து விடுவார். 2 ஏக்கர் நிலம் தருவதாக ஒருவர் வாக்குறுதி கொடுத்தார். ஏழை விவசாயிகள் அத்தனை பேருக்கு எவ்வளவு பேருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அம்மா அவர்கள் தான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் முழுமையாக நிறைவேற்றிய முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கீழ் வரும் பயனாளி திருமதி சுமதி மாவட்ட ஆதிராளர் நலத்துறையின் சார்பில் ஊரக மதியனா